எங்க அப்பா வந்து எங்களை விட்டு போனாங்க. அதுல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் எனக்கு இருக்கு ஓரளவுக்கு இருக்கும், ரொம்ப பேச்சஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் இப்போ 1 இயரா பார்த்தா பேச்சஸ் ஆயிடுச்சு எனக்கு. என்னால எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில் பண்ண முடியாது. அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். கடைக்கு போனா கூட எங்க அம்மா தான் போவாங்க, நான் வெளியே போக மாட்டேன், ஃபுல்லா ஸ்கார்ஃப். பாப்பா பேரு கவிப்பிரியா. கவிப்பிரியாவோட அம்மா ஆனந்தனா. பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகல வானா, எனக்கு முடியல, எனக்கு வாழ்க்கையை போயிடுச்சு, எனக்கு முடியல, நான் எங்கேயும் வரல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சோ நம்ம கவிப்பிரியாக்கு பார்த்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ அவங்களுக்கு அலோபேஷியா ஏரியேட்டா மாதிரி, அதாவது அவங்களுக்கு நார்மலா தான் ஹேர் இருந்திருக்கும், ஒரு சின்ன சின்ன பேட்சா வந்து அவங்களுக்கு ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிருக்கும். இது எதனால கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அவங்க பாடி அவங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸை ரிஜெக்ட் பண்ணுது, அதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டா நினைச்சு ரிஜெக்ட் பண்ணுது. சோ இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேட்சா திடீர்னு மார்னிங் தூங்கி எந்திரிப்பாங்க, பார்த்தா அவங்களுக்கு ஒரு பேட்சா ஹேர் வந்து ஷெட் ஆயிருக்கும். குளிக்கிறப்ப பார்த்தா திடீர்னு ஒரு பேட்சா ஹேர் ஷெட் ஆகும். ஒரு 7 இயர்ஸா ரொம்ப அலோபேஷியால எனக்கு ரொம்ப சஃபர் ஆயிருந்தேன். டெய்லி அழுகுவேன், என் தலகாணி தெரியும், நான் எவ்வளவு கண்ணீர் விடுறேன். ஏன்னா கேர்ள்ஸ்னாலே நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் முடிதான், அதுவே எனக்கு லேக்கிங்கா இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன பண்ணணும்னே தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 5வது படிக்க சொல்ல ஷாம்பு கூட குளிக்க வச்சோம், அதில் முடி போச்சு. 6, 7 கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தது பாருங்க. ஒரு 20 வயசு 21 மேரேஜ் வரக்குள்ள பாப்பாவுக்கு ரொம்ப முடி கொட்டுச்சு. அவங்க தங்கச்சிக்கெல்லாம் மேரேஜ் ஆனோன்னா இதுக்கு இருக்கவும் அதில் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் முடி நிறைய கொட்ட ஆரம்பிச்சு. ஸோ இது அலோபேஷியா ஏரியேட்டாவா சின்ன சின்ன பேச்சஸா இருக்கிறப்போ தேர் ஆர் ட்ரீட்மெண்ட்ஸ். அதாவது 100% வந்து அவங்களுக்கு அது சரியாகும்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் யூ கேன் ட்ரை வித் நம்ம கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அண்ட் நம்ம பிஆர்பி ஜிஎஃப்சி இதெல்லாம் ஆல் டுகெதர் வென் வி ஆர் கிவிங் அவங்களுக்கு கண்டிப்பா தேர் வில் பி ரீக்ரோத் இன் த பேச்சஸ். ஸோ இது வந்து when it is in small patches you can do treatments. ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ், கிளினிக்கலாக ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து will not be efficient. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு see today. எப்படி இருக்கு உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அம்மா வெயிட் பண்றாங்க, பார்க்கலாமா? ப்ளீஸ். இப்ப நான் மேக்ஸ்க்கு வந்த பிறகு அவங்க எனக்கு இன்ஸ்டன்டா அழகா ஆக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். அவங்களாம் வெளியே வரணும். ஃபீமேல்னால யாருமே இது மாதிரி வீடியோஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் கொடுத்தேன்னா, நான் ரொம்ப பயப்படுவேன் ஆக்சுவலி. எல்லாத்துக்கும் பயந்து எப்படி எல்லாமே விட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறமா விடுறது இல்லை, எதா இருந்தாலும் டேக் ஓவர் மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுல தான் வந்தேன். என்ன மாதிரி நிறைய விமன்ஸ் வரணும், வாங்க, துணிஞ்சு வாங்க. ஒன்றும் இல்லை லைஃப்ல. இப்போ நான் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் போட்டுப்பேன். என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் தான் ஹேர் ஸ்டைல் போட்டு விடுவேன். எங்கள் அம்மா டெய்லி சொல்லுவாங்க, பின்னி விடுவேன், நான் அதை பூ வச்சு விடுவேன். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். மேக்ஸ்ல என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் வந்து விக்கு மாதிரி இருக்கு, ஏன்னா நம்ம வெளியே போகும்போது காத்தடிச்சு பழத்து கீழே விழுந்துருப்போம், அதெல்லாம் எனக்கு மைண்டுக்குள்ள ஓடும். அதனாலே நான் இவ்வளவு நாள் இது பண்ணாமே இருந்தேன். ஆனா இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்து நமக்கு கொடுப்பாங்க. இப்ப வந்து இது பிக்ஸா பார்த்தா பாருங்க, ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இது விக்னே தெரியாது, அந்த அளவுக்கு இது வந்து இந்த மேக்ஸ்ல நமக்கு பண்ணி தருவாங்க. அவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்தர் மேமா இருக்கட்டும், இந்த கன்சல்டேஷன் பண்றதுக்கும், எனக்கு பண்ண ஹேர் ஸ்டைலர் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் போங்க. மேக்ஸ்க்கு வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும், நல்லா பார்ப்பாங்க உங்களை. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இதில் வந்து உங்களோட போஸ்ட் கேர், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஷாம்பூ, சீரம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட ஜஸ்ட் நியர் மெயின்டெனன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.